ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு மார்னிங் வந்து கிளைமேட் மழை பெஞ்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால பிடிச்சதை செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஜெப்டோல இருந்து கொஞ்சம் பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி முடிச்சிட்டேன். இப்போலாம் டெய்லி இந்த சப்பாத்தி மேக்கரில் தான் வந்து மாவு பிணையிற ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலா கிரேவிக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாட்டே பண்ணி அரைக்கணும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் சப்பாத்தி தேய்க்கிறப்ப ஷேப்பும் வராது, அது சரியாகவே தேய்க்க தெரியாது. இப்போலாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா வருது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சும்மாவா சொன்னாங்க. தென் வந்துட்டு சுட சுட சாஃப்டான சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. நான் என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறேன். அண்ட் கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இதோட ரெசிபி வந்து நான் ரேண்டமான யூடியூப் சேனல் இருந்தால் பார்த்து செஞ்சுருந்தேன். ஃபைனல் ஸ்டேஜாக பன்னீரை போடுறதுக்குள்ளே எப்படா சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். பார்க்குறப்பவே எனக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலாவில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த கசூரி மெத்தி. இது ஒன்றும் இல்லை, அந்த வெந்தயத்தோட ட்ரை லீவ்ஸ் தான். இதை கையில் நல்லா கசக்கி ஃபைனல் ஸ்டேஜில் போடுறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பெட்டி மாதிரி பெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் செஞ்சேன்னு சொல்லலைங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.